ஃபைனலி ஒரு வழியாக இந்த ஐபிஎல் ரிட்டர்ன்ஸ் அப்டேட்லாம் வந்திருக்கு. ஸோ அதில் ஒவ்வொன்றும் தாறுமாறாக இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நம்ம வீடியோ லைக்கை கொடுத்துருங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றி ஒரு சின்ன அப்டேட். ஸோ அது என்னென்னா, நம்ம சேனலில் இனிமேல் லாங் வீடியோஸும் வர ஆரம்பிக்கும். ஸோ ஷார்ட்ஸ் மட்டும்தான் இது வரைக்கும் போட்டுட்ருந்தோம். ஸோ இனிமேல் லாங் வீடியோஸும் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம ரூல்ஸை பற்றி போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ இல்லை ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னா, எத்தனை பிளேயரை ரீட்டைன் பண்ணிக்கலான்றது தான். ஸோ இல்லை ஃபஸ்ட் என்னென்னா, நீங்கள் வந்து 6 பிளேயரை வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து 5 பிளேயரை வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமமாக ரீட்டைன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு பிளேயரை வந்து நீங்கள் ஆர்டிஎம் பண்ணிக்கலாம். அதாவது இந்த 5 பிளேயரில் வந்து மேக்ஸிமம் 2 பிளேயர் அன்கேப்டு பிளேயராக இருக்கணும். அதுவும் நீங்கள் 5 பிளேயர்னால் 5 பிளேயர் மட்டும்தான் ரீட்டைன் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து 3 பிளேயரை கூட ரீட்டைன் பண்ணிக்கலாம். இப்போ 3 பிளேயரை பண்ணிவிட்டு பேலன்ஸ் 3 பிளேயர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கள வந்து ஆக்ஷனில் விட்டு ஆர்டிஎம் கூட பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ரூல் என்னென்னா, இந்த ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ அது என்னென்னா, ஒரு சில ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அமௌண்ட் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மினி ஆக்ஷனுக்கு மட்டும் அவங்க பேர் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் மெகா ஆக்ஷனுக்கு வந்து அந்த பிளேயர்லாம் எங்கே போயிட்டாங்கன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்க ஃபாரின் பிளேயர்ஸ்லாம், ஸோ இனிமேல் எல்லா ஃபாரின் பிளேயர்ஸும் மெகா ஆக்ஷன் நேம் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பண்ணலன்னா ஸோ மினி ஆக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் அடுத்த ரூல். ஸோ இந்த ரூல் உண்மையிலே சூப்பரான ரூல் தான். ஸோ தேர்ட் ரூல் என்னென்னா, இது வந்து எல்லா பிளேயர்ஸுக்குமே வரும். அதாவது இந்த இந்தியன் பிளேயராக இருக்கட்டும், ஃபாரின் பிளேயர்ஸாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் என்ன ரூல்னால், ஸோ இப்போ ஒரு சில பிளேயரில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து பாதி சீசன் ஆஃப் ஐபிஎல்லே கிளம்பிடுறாங்க. ஸோ லாஸ்ட் சீசன் பார்த்தோன்னா எல்லா இங்கிலாந்து பிளேயர்ஸும் பாதி சீசன்லேயே கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா, 2 வருஷத்துக்கு பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரூல் வந்திருக்கு. ஸோ இந்த ரூலும் ரொம்ப சூப்பரான ரூல் தான். அடுத்த ரூல் என்னென்னா, இது வந்து அடுத்த வருஷம் ஐபிஎல்ல கொண்டு வர புது ரூல். ஸோ அது என்னென்னா, இந்த மேட்ச் ஃபீ, அதாவது இப்போ ஒரு மேட்ச் நடக்குதுன்னா, ஸோ அந்த மேட்ச்சில் விளையாடுற எல்லா பிளேயர்ஸ்க்கும் இன்க்ளூடிங் இம்பேக்ட் பிளேயரும் சேர்த்து ஒவ்வொரு பிளேயருக்கும் தனித்தனியாக 7.5 lakhs கொடுக்கறதா இருக்காங்களாம். ஸோ இது வந்து ஒரு புது ரூல்ஸ். ஸோ இந்த ரூல் வந்து ஒரு பிளேயர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இது உண்மையிலேயே நல்ல ரூல் தான். ஸோ அடுத்த ரூல், ஸோ எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்குமே ரொம்ப பிடிச்ச ரூல். ஸோ அது என்னென்னா, இந்த நம்பர் 7th ரூல். ஸோ அது என்னென்னா, இந்த அன்கேப்டு பிளேயர் ரூல். ஸோ சொல்லப்போனால் ஒரு பிளேயர் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகி 5 வருஷம் மேலே ஆகிடுச்சுன்னா, ஸோ அவரை வந்து ஐபிஎல்லில் அன்கேப்டு பிளேயராக நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இந்த ரூல் வந்து 2021 வரைக்கும் இருந்தது. ஸோ இப்போ இந்த ரூலை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது யாருக்காகன்றது எல்லோரும் நம்ம தலைக்காக தான் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து தெரியல, பட் இந்த ரூலை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது உண்மையிலே ஒரு நல்ல ரூல் தான். ஸோ அடுத்த ரூல் என்னென்னா, அதுக்கப்புறம் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 120 கோடி, அதாவது 120 crores வந்து பட்ஜெட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிசிசிஐ. அடுத்த ரூல் என்னென்னா, இந்த சிஎஸ்கே அண்ட் மும்பை மாதிரி ஒரு சில டீம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, 5 பிளேயருமே ரீட்டைன் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்க டீம்ஸுக்கெலாம் ஒரு சில ஆப் இருக்குது. ஸோ அது என்னென்னா, ஃபஸ்ட்டு பிளேயர் ரீட்டைன் பண்ணுறதுக்கு 18 crores. ஸோ அதுக்கப்புறம் செகண்டாக ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ்க்கு வந்து 14 crores. ஸோ தேர்ட் ரீட்டைன் பண்ணக்கூடிய பிளேயருக்கு வந்து 11 crores. ஸோ ஃபோர்த் ரீட்டைன் தான். ஸோ ரொம்ப ஷாக்கு. அது என்ன, திருப்பி 18 crores. ஸோ ஃபஸ்ட்டுக்குமே 18, ஸோ ஃபோர்த்துக்குமே 18. ஸோ ஃபிஃப்த்து வந்து என்னென்னா, இந்த 5th பிளேயராக ரீட்டைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 11 crore. அதுக்கப்புறம் இந்த அன்கேப்டு பிளேயராக ரீட்டைன் பண்ணுறதுக்கு 4 crores. ஸோ இப்போ 5 பிளேயருமே ரீட்டைன் பண்ணணும்னா அவங்களோட அமௌண்ட்டை மொத்தமாக கொடுத்துட்டு தான் ரீட்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மீதி இருக்க ஒரு சில அமௌண்ட்டை வச்சுட்டு ஆக்ஷனில் நல்ல பிளேயர் வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ எப்படி டீம்ஸ் மேனேஜ் பண்ண போகிறாங்கன்றது, ஸோ இது ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் இந்த ஐபிஎல் மெகா ஆக்ஷன் வந்து ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க போகுது. அதே மாதிரி ஃபேன்ஸாக பார்க்குற நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்க போகுது. அடுத்த ரூல் என்னென்னா, இம்பேக்ட் பிளேயர் ரூல் தான். ஸோ இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த ரூல் வந்து ஆல்ரவுண்டர்ஸோட எபிலிட்டியை வந்து குறைக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி சொன்னாலும், ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2027 வரைக்கும் இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவ்வளோதாங்க அப்டேட். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது வந்ததுன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ள லைக் கொடுத்துருங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை கைஸ்.